என்கிட்ட இருந்தால் நான் நிறைய பண்ண போகிறேன், இல்லைன்னா யார்கிட்டையாவது கேட்டு பண்ண போகிறேன். இது வந்து எதை குறிக்குதுன்னு சொன்னால், ஏதாவது ஒரு பண்ணணும் மக்களுக்கு. ராகவா லாரன்ஸ் வந்து எப்போதுமே சேவை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்குள்ள வந்து இன்றைக்கி வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. எங்கள் தலைவர் தளபதி முதலமைச்சர் அவர்கள் இது போன்றவர்களை தான் தேர்வு செய்வார். கட்சியில் வந்து எவ்வளோ பேர் வந்து இருக்காங்க, இது போல் நிறைய உதவிகள் செஞ்சவங்களும் இருக்காங்க, நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனால் ஒரு நடிகரை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி. நீங்கள் நடிகரை மட்டுமே அவர் பார்க்க முடியாது, ஒரு மனிதனை பண்பாளராக நம்ம பார்க்கணும். ஒரு நடிகர் தான் இதை செய்யணும் அப்படிங்கிறதுல நான் என்ன கேட்குறேன்னா, சரி ஒரு நடிகர் இத்தனை கோடி சம்பாதிக்கிறார் தன் முயற்சியால், அவர் மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு. ஏன் மருத்துவத்துறையில் இருக்கிற எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இதெல்லாம் செய்யலை? எத்தனையோ நான் கேட்குறேன், மலைகளை குடைந்து கொள்ளையடித்த அரசியல் பொறுக்கிகள் நிறைய பேர் இருக்கான். நான் இதில் பொறுக்கிகள் தான் சொல்கிறேன். அவன் எங்கேயாவது போய் பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்த வரலாறு உண்டா? ஒரு ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு தினந்தோறும் சோறு போடுகிற அளவிற்கு தகுதி படைத்தவர் ரஜினிகாந்த். ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா ஒத்துக்கிட்டு. அப்ப அவர் ஏன் அதை செய்யல? தன்னுடைய சிஷ்யன் இவ்வளவு செய்யறானே. இந்த கரப்பான் பூச்சி இயக்கமும் வந்துகிட்டு இருக்கு, அதில் சேரலாம்ல. நீங்கள் அண்ணாமலை இன்னொரு பாஜக, அதை நீங்கள் முடிவெடுத்துக்கணும். அண்ணாமலை யாருன்னா, அமித்ஷாவால் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிற அதே முகம். இப்போ நான் சொல்கிறேங்க, நீங்கள் எழுதி வச்சுக்க, நான் சொன்னதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. விரைவில் இன்றைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய உதவாநிதி விரைவில் கைது செய்யப்படுவார். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் முகில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன் சார். இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் பரவலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து நான் அரசியலுக்கு வர முடிவு பண்ணிட்டேன், வர வேண்டிய சூழ்நிலை உருவாகிருச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்த முதல்ல எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, அவர் சகோதரர் வரணும், அதைத்தான் நாமும் எதிர்பார்க்கணும். ஏன் எதனால் அவர் வரணும்னு சொல்லி? இல்லை, அவர் ஆற்றிய பங்களிப்புகள், அதாவது அனாதை குழந்தைகளுக்கும் ஏழை பிள்ளைகளுக்கும் ஊனமுற்ற குழந்தைகளுக்கும் உறுதுணையாக இருந்து இன்றைக்கு அந்த நிறுவனத்துக்குள்ளேயே விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதும் மிகச்சிறந்த படிப்பாளிகளை உருவாக்கி தருவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்குமான ஒரு இந்த மனிதனை அவரே சொல்கிறாரு ஒரு பேட்டியில், என்கிட்ட இருந்தால் நான் நிறைய பண்ண போகிறேன், இல்லைன்னா யார்கிட்டையாவது கேட்டு பண்ண போகிறேன். இது வந்து எதை குறிக்குதுன்னு சொன்னால், ஏதாவது ஒரு பண்ணணும் மக்களுக்கு, அது எப்படியாவது பண்ணணும் அப்படிங்கிற ரீதியில் அந்த மனப்பக்குவம் இருக்குல்ல, அதுதான் இங்கே நிற்கிது. அதனால் ராகவா லாரன்ஸ் வந்து எப்போதுமே சேவை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்குள்ள வந்து இன்றைக்கி வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருடைய அந்த இல்லம் நான் தினந்தோறும் கடந்து போக, அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும், மகிழுந்து எத்தனை மணிக்கு வந்து நிற்கும், அந்த பிள்ளைங்களை எப்படி ஏற்றுவாங்க, எவ்வளோ சுத்தமாக வச்சுக்குவாங்க அப்படிங்கிற நான் தினந்தோறும் பார்க்குற. ஏன்னா அந்த தெருவுக்கும் அடுத்த தெரு தான் நான் தங்கியிருக்கிறது. அதனால் வந்து அவர் ஒரு அரசியலுக்கு வந்தால், அரசியலின் மூலமாக இல்லை, அதிகாரத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான குழந்தைகளை தத்தெடுத்து வளர்ப்பதற்கும் அவர்களை சீர் செய்வதற்கும் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை அரசும் செய்யும், அவரும் செய்வார் என்கிற நம்பிக்கையில் தான் நான் அவரை கூப்பிடுறேன். நிறைய உதவிகள் செஞ்சதுனால தான் அந்த தகுதி அவருக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா, அதில் மாற்றம் இல்லை. அந்த தகுதியை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. பொதுவாகவே வந்து ராகவா லாரன்ஸ் எப்படின்னா, நான் கேள்விப்பட்டேன், சாலையில் அடிபட்டு கிடக்கிற நாய் ஒத்த காலை இழுத்துட்டு நடந்தால் கூட காரை நிப்பாட்டிட்டு ஓடி போய அது தண்ணி தெளிச்சு அதுக்கு என்ன செய்யணும், உடனடியாக அந்த பகுதியில் ஏதாவது மருத்துவம் இருக்கா, இதெல்லாம் யாருக்குமே வராது. அவர் இந்த சேவைகள் செய்தது அரசியலுக்காக இல்லை, அரசியலுக்கு வர வேண்டும் என்பதற்காக இல்லை, அவருடைய இதயத்திலிருந்து ஏற்படுகிற அந்த அந்த பரிதாபங்கள், அந்த அனுதாபங்கள், அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து செய்கிறார். சார், இப்போ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது அவர் வர வேண்டிய சூழல் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். ஒருவேளை விஜய் அவர்களே டைரக்டாக அவர் அழைச்சாரா?
அது அவங்க 2 பேருக்குள்ள நடந்த சில உரையாடல்கள் இருக்குது. அதை நம்ம இப்போ வெளியிட அப்போ முடியாது. பேச்சுவார்த்தைலாம் அதெல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் உண்மையாகவே நடந்தது. நான் இன்னொன்னையும் சொல்லிடுறேன். எங்கள் தலைவர் தளபதி முதலமைச்சர் அவர்கள் இது போன்றவர்களைத்தான் தேர்வு செய்வார். எப்போதுமே அதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், எதிர்கேள்வி கேட்கலாம், வந்து சில பேர் அமைச்சர்களாக இன்றைக்கி வந்து வந்திருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பெரிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னா, உழைத்தவர்கள், பால் பண்ரொட்டி திட்டத்தில் பங்கெடுத்து கொண்டவர்கள். அதில் தான் சார் இப்போ ஒரு கேள்வியே என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து கட்சியில் வந்து எவ்வளோ பேர் வந்து இருக்காங்க, இது போல் நிறைய உதவிகள் செஞ்சவங்களும் இருக்காங்க, நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனால் ஒரு நடிகரை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லை, நீங்கள் நடிகரை மட்டுமே அவர் பார்க்க முடியாது, ஒரு மனிதநேய பண்பாளராகவும் நம்ம பார்க்கணுங்களா. ஒரு நடிகர் தான் இதை செய்யணும் அப்படிங்கிறதுல நான் என்ன கேட்குறேன்னா, சரி ஒரு நடிகர் இத்தனை கோடி சம்பாதிக்கிறார் தன் முயற்சியால், அவர் மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு, ஏன் மருத்துவத்துறையில் இருக்கிற எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இதெல்லாம் செய்யலை? இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. இருக்கு. எத்தனையோ, நான் கேட்குறேன், மலைகளை குடைந்து கொள்ளையடித்த அரசியல் பொறுக்கிகள் நிறைய பேர் இருக்கான். நான் இதில் பொறுக்கிகள் தான் சொல்கிறது. அவன் எங்கேயாவது போய் பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்த வரலாறு உண்டா? கோடி கோடியாக சேர்த்து வச்சுக்க. நான் இன்னொன்று சவால் விடுறேன், இதுவரை ஸ்டாலின் குடும்பத்தினர் எத்தனையோ லட்சம் கோடியிலே கொள்ளையடித்து வச்சுருக்காங்க. யாருக்கு உதவி செஞ்சுக்கிறான்னு நீங்கள் என்ன சொல்லுங்கள், ஒரு விரல் விட்டு சொல்லுங்கள். இந்த அனாதை இல்லத்திற்காக அவர்கள் இவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு. நான் இன்னொன்று சொல்கிறேன், இப்போ ராகவா லாரன்ஸினுடைய குருநாதர் என்று சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதுவரை என்ன செஞ்சார்னு நான் அண்ணன்ட்டே கேட்க விரும்புகிறேன். நீங்கள் இவ்வளவு சரியில்லைனே, உங்கள் குரு என்ன செஞ்சார்னு நான் கேட்பேன்ல. கண்டிப்பாக எதை செய்திருக்கிறார் அவர்? அவரும் வந்து குருகுலப்பள்ளி நடத்துகிறார். அவரும் வந்து அன்னைக்கு வந்து அவருடைய மனைவி லதா ரஜினிகாந்த் தலைமையில் எண்ணற்ற நிறுவனங்கள். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த புயல் சில விஷயங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் நிதியெல்லாம் கொடுத்துதான். நீங்கள் வருமான வரி கணக்கு காட்டுவதற்கு ஏதாவது 1-2 செஞ்சுட்டு சும்மா போகிறது பிரச்சனை இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு தினந்தோறும் சோறு போடுகிற அளவிற்கு தகுதி படைத்தவர் ரஜினிகாந்த். ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு. அப்போ அவர் ஏன் அதை செய்யலை? தன்னுடைய சிஷ்யன் இவ்வளவு செய்கிறானே, அவனுக்கு குருவாக இருக்கிற நாம் எதையுமே செய்யாமல் இருக்கிறமேனு மனச்சாட்சி உறுத்தலை. ஆனால் அந்த இடத்துல யார் உயர்ந்து இருக்கிறா? நாங்கள் ரஜினிகாந்த் அரசியலுக்கு கூப்பிடலை, நீங்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கணும். நாங்கள் ராகவா லாரன்ஸை தான் நாங்கள் அரசியலுக்கு கூப்பிட்டுருக்குறோம், மக்களுக்காக தொண்டு செய்யக்கூடிய. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் எண்ணற்ற நடிகர்கள்லாம் போய் வந்து எங்கள் முதலமைச்சரை, நமது முதலமைச்சரை சந்திக்கிறாங்க, மகிழ்ச்சிக்குரியது. இதில் பார்த்திபன் சந்தித்தது கொஞ்சம் வித்தியாசம். ஏன்னா நான் இன்னொன்னையும் சொல்லிடுறேன், மற்ற நடிகர்கள் யாராவது போய் சந்தித்தாங்களா? இந்த மனிதநேயத்தோடும் மனிதாபிமானத்தோடும் அணுகக்கூடிய நடிகர்கள் எங்கள் தலைவரை சந்திக்கிறார்கள் என்றால், எங்கள் தலைவர் மனிதநேயத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதனால தான் இவங்கெல்லாம் போய் சந்திக்கணும்னு ஆசைப்படுறாங்க, சந்திக்கிறாங்க. இப்போ இன்னொன்று, ராகவா லாரன்ஸ் அண்ணன் வந்து திருச்சி கிழக்கில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை செய்தியாக வெளியில் வருது. அது எங்கள் தலைவரே விரும்பியது. ஏன்? மக்கள் சேவகன் தான் மக்களுக்கு சேவகம் செய்ய முடியும். கொள்ளையடிப்பவன் மக்களின் சொத்தை கொள்ளையடிப்பவனாகத்தான் இருக்க முடியும். இப்போ நீங்க திருச்சி கிழக்குல தான் ராகவா லாரன்ஸ் அவர்கள் நின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கட்சி சார்பும் ஆசைப்பட்டதா சொல்றீங்க. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அதாவது இப்போ நான் அரசியலுக்கு வரணுமா வேண்டாமான்னு மக்களாகிய நீங்க தான் வந்து முடிவு பண்ணணும். நீங்க வரணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா நான் வருவேன், இல்லை நீங்க வர வேண்டாம்னு சொன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட முடிவை வந்து கொடுத்துருக்காரு. தேர்தல் களத்தில் நின்னாதான் மக்கள் வேண்டாமா வேணுமாங்கிறத முடிவெடுக்க முடியும். அவர் பேசுகிற அந்த பேச்சுக்கு கீழே கருத்து எழுதுகிறவர்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்பது. இல்ல, அவரு தான் வந்து கமெண்ட் பண்ண சொல்லியிருக்காரு. நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. அது வந்து எல்லாத்தையும் ஒரு கருத்து கேட்கக்கூடிய ஒரு நபர் வந்து இது புதுசா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, நான் திருச்சி கிழக்கில் நிற்பதாக எனக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது, நான் நிற்கவா வேண்டாமான்னு திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் முடிவெடுத்து சொன்னால் நான் உடனே களத்துக்கு வரேன்னு சொன்னால் அதுக்கு பொருத்தமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பேட்டியை கொடுத்துட்டு நீங்கள் மக்களாகிய நீங்கள் ஒரு கருத்து சொல்லுங்கன்னு சொன்னால், இவர் அடுத்த கட்ட அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கான தோற்றத்தை உருவாக்குகிறது. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அதனால் இந்த அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், தமிழக வெற்றி கழகம் இவரை போன்ற மனிதநேய பண்பாளர்களை மனதார நாங்கள் வரவேற்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் எங்களிடத்தில் இருக்கிறது. நாங்கள் மற்ற கட்சிகள் மாதிரி பக்குவப்பட்ட அப்படின்னு எல்லாம் சொல்லிட மாட்டோம். அப்போ ராகவா லாரன்ஸ் அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு அதுக்கு ஏன் இப்படி அந்த வார்த்தையே அதை தானே குறிக்குது. மக்களாகிய நீங்கள் அப்படின்னு சொன்னால் அப்போ தனியாக ஏதோ ஒரு இயக்கம் காணப்போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் குறிக்குது. அவர் வந்து இப்போ என்னை தமிழக வெற்றி கழகம் அழைத்திருக்கிறார்கள், என்னை திருச்சி கிழக்கிலே
தமிழக முதல்வர் போட்டியிட சொல்லுகிறார் என்று அறிவித்துவிட்டு திருச்சி கிழக்கு மக்களாகிய நீங்கள் ஒரு ஒப்புதலை தாருங்கள், உங்களுடைய அரவணைப்பிலும் ஆதரவிலும் நான் களத்திற்கு வருகிறேன் என்று சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும். இன்னொரு விஷயமும் குறிப்பிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, மக்கள் இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லணும். அதாவது நான் எந்த கட்சியில சேரணும், இல்லைன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஆரம்பிச்ச இயக்கத்திலையா, தமிழக வெற்றி கழகத்திலையா, இல்லை மற்ற கட்சிகளை எந்த கட்சியில வந்து சேரணும் அப்படின்றது நீங்களே டிசைட் பண்ணுங்க. ஸோ எந்த கட்சியில சேரணும்னு விருப்பப்படுறீங்க மக்கள், நீங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இந்த கால அரசியல் சூழல்ல அப்ப இன்னும் ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து முடிவு பண்ணலையா தமிழக இல்ல அவர் முடிவு பண்ணிலாம் வச்சுட்டாரு. அது ஒரு ட்ரெண்டிங்காக அண்ணன் பேசிகிட்டு இருக்கிறார், வேறு ஒன்றும் கிடையாது. நான் இன்னொரு விடயத்தை நான் இதில் மக்களாகி நீங்கள் முடிவெடுங்கள் என்று சொல்லுகிற இடத்திற்கு மரியாதைக்குரிய தோழர் ராகவா லாரன்ஸ் வருகிறார் என்றால் முதல்ல இன்னொரு விடயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தமிழக வெற்றி கழகம் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிற மாபெரும் மக்கள் சக்தி இயக்கம். இது இன்றைக்கி ஒரு புதிய அரசு உருவாக்கப்பட்டிருக்கிறது. 75 ஆண்டு காலம் அடித்த கொள்ளையர்களை விரட்டியிருக்கிறோம். இப்போ புதிய பரிணாமம் பெற்றிருக்கிற இந்த ஆட்சிக்கு உறுதுணையாகத்தான் நாங்கள் இந்த தோழர் ராகவா லாரன்ஸை எதிர்பார்க்கிறோமே ஒழிய, ஒரு தோழமை சுற்றலோடு தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோமே ஒழிய, எங்களோடு பயணியுங்கள் என்று நாங்கள் உறுதியாக சொல்ல முடியாது. நாங்கள் அழைக்கிறோம், வாங்க நம்ம சேர்ந்து பயணிப்போம் அப்படிங்கிறதான் எங்களுடைய தாட். இதில் அண்ணாமலை எழுப்பதற்கு என்ன ஒரு விஷயம் இருக்கு? அண்ணாமலை ஒரு இயக்கம் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. முதல்ல அவருடைய ஸ்ட்ராட்டஜி வந்து தனியா இருக்கு. அந்த இயக்கத்துல சேருங்க, கரப்பான்பூச்சி இயக்கம் தான் வந்து கத்துக்குங்க. கரப்பான்பூச்சி இயக்கமும் வந்துகிட்டு இருக்கு, அதில் சேரலாம்ல. நீங்கள் அண்ணாமலை இன்னொரு பாஜக, அதை நீங்கள் முடிவெடுத்துக்கணும். அண்ணாமலை யாருன்னா அமித்ஷாவால் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிற அதே முகம் சார். அது எப்படி சார் மத்திய அரசு பாஜக வந்து தமிழகத்தில் வளரணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு எதிராகவே ஒருத்தரை வந்து அனுப்பி வைப்பாங்கன்றது எப்படி? தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா வளராதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இந்த தேர்தலில் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அஜெண்டாவை மாற்று. என்ன அஜெண்டா? நீங்க வளராதுன்னு தான் எல்லா அரசியல் விமர்சகர்களும் சொல்லிட்டு இருக்கீங்க, எதிர்கட்சிகளும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பாஜக முன்ன விட இப்ப தமிழகத்துல வளர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாமே. எங்க? அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் பாஜக அப்படின்ற ஒரு அண்ணாமலை இருக்கிறதே தெரியாது. அண்ணாமலை இருக்கிறவரை இப்படி ஒரு கட்சி இருக்குன்னு அவரால் தானே தமிழக. அது நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. அதனாலதான் அவர் இப்ப தனியா போறாரு. நீங்கள் 1.9% வாக்குகளை மட்டுமே வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி உடைச்சிட்டார் இப்போ அண்ணாமலை. அதை பாதி இப்போ முக்கால்வாசி அண்ணாமலை பக்கமும் காவாசி பாஜக பக்கமும் நிற்கிறாங்க. மாநில பொறுப்பாளர் அத்தனை பேருமே இப்போ வந்து அண்ணாமலை பக்கம் வந்துட்டாங்க. இதில் அண்ணாமலை எந்த இடத்துல இருக்கிறாரு? 1.9% வாக்குகளை வைத்து எந்த ஆளுமையை பெறப்போகிறார்? இதை வந்து ராகவா லாரன்ஸ் வந்து உணரணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எடுத்த எடுப்புலையே வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் 1.25 கோடி வாக்காளர்களை கொண்டு மாபெரும் இயக்கமாக இன்றைக்கி உருவாக்கப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். ஒன்று என்ன தமிழக வெற்றி கழகத்தில் பிழையை காண போகிறாங்க? ஒன்றும் இல்லை, நேர்மையான அரசியல், உறுதியான அரசு அப்படிங்கிற ரீதியில் எங்கள் தலைமை இன்றைக்கி, எங்கள் தலைவர், நமது முதல்வர் இன்றைக்கி களத்தில் கடுமை. இப்போ லோக் ஆயுக்தா கூட்டத்தில் எத்தனையோ முதலமைச்சர்கள் கலந்து கொண்டாலும் ஒரு கம்பீரமும் ஒரு அழகும், இன்னும் சொல்ல போனால் எந்த இடத்தில் எதை சொல்ல வேண்டும் என்கிற துணிச்சலும் கொண்ட ஒரு மாபெரும் முதல்வராக நமது முதல்வர் தான் அன்னைக்கு இருக்கிறார். இருமொழி கொள்கை நாங்கள் உறுதியாக இருப்போங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்கிறார். அதோடு மட்டும் இல்லை, எங்களுக்கு சேர வேண்டிய நிதிகள் அனைத்தையும் கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னும் தலைவர் ஒருபடி மேலே போய் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் இங்கிருந்து ஜிஎஸ்டியை நிறுத்துவோம்னு சொல்லி அறிவிக்கக்கூடிய வல்லமையும் எங்கள் தலைமைக்கு உண்டு. அப்போ நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். மத்திய அரசு என்னென்ன வேடிக்கை காட்டுதுன்னு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று ராத்திரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆனால் மத்திய அரசு கிட்ட விஜய் அவர்கள் இணக்கமாக தான் போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. நீங்கள் இந்தியா என்பது ஒரு பெரிய தேசம். இந்த தேசத்தை ஆளக்கூடிய பொறுப்பு ஒரு பிரதமருக்கு இருக்குது. இப்போ அவர்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு நின்று தமிழ்நாட்டினுடைய நிதிகளை பெற முடியாமல் போணுச்சுன்னா அவங்க வந்து கருவம் கட்டுறாங்க. தமிழ்நாட்டை முற்றிலுமாக ஒழிச்சு கட்டணுங்கிற முடிவில் இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? சரி, நான் வந்து நீ முடிச்சு கட்டுறதுக்கு முன்னாடி உன்னோட நான் வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒப்பந்தம் அல்ல, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய தேவையை அறிந்து ஒப்பந்தம் போடுறோம். அப்போ நீங்கள் எங்களுக்கு தேவையான நிதிகளை தாருங்கள் என்று கேட்பது வந்து கூட்டணி ஆகாது. ஓகே சார். சரி, இப்போ இன்னொரு விஷயம் இதுலேயே நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ராகவா லாரன்ஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்தால் தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த அளவுக்கு பலம் நினைக்கிறீங்க? மிகப்பெரிய பலம் வரும். அது என்னென்னா, அவரை அறிந்த அவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இன்னொன்று, ஏன் அவர் தமிழக வெற்றி கழகத்தை தேர்வு செய்தார் என்று மக்கள் வந்து யோசிப்பாங்க. சரியாக தான் போகிறாரு அப்படின்னு நான் கேட்குறேன். முந்தா நாள் பெஞ்சமின் அண்ணா திமுகலேருந்து திமுகவுக்கு போகிறாரு. என்ன மரியாதை அவருக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னு கேட்டால்,
ஏற்கனவே இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படாத முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் போய் சேர்ந்தார். எங்கே இருக்கிறாருன்னு நம்ம பூகோள வடிவமைப்பில் தேட வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக அதே மாதிரி மறுமலர்ச்சி திமுகவில் இருந்து பணியாற்றிய எண்ணற்ற போர் மறவர்கள், அவங்கள ஏன் போர் மறவர்கள்னு சொல்கிறேன்னா, போராடி போராடி இந்த இயக்கம் இன்னமே எழாது என்று முடிவெடுத்ததுக்கு பிறகு திமுகவில் போய் சேர்ந்தாங்க. எங்கே அவங்க எழுந்தாங்களா? ஆனால் மதிமுக இன்னைக்கு ஓரளவுக்காவது வெளிச்சம் இருக்கிறது. அங்கே போய் சேர்ந்தவங்களுக்கு வெளிச்சம் இருக்கா? கண்ணப்பனா பொருளாளராக இருந்த கண்ணப்பன் எங்கே? செஞ்சினா ராமச்சந்திரன் எங்கே? இப்படி எண்ணற்ற பேரை நம்ம வந்து புலவர் செவந்தியப்பன் எங்கே? புதுக்கோட்டை பாவாணன் எங்கே? இப்படி இப்போ நீங்கள் அண்மையில் மொழிபோர் தியாகியாக தலகர்த்தராக இருந்தவர் வந்து கணேசன். அவர் எங்கே செத்து போயிட்டார்? அனாதையாக செத்து போகிற மாதிரி போனார். ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய தலைமை பீடத்தை வகித்தவர் அவர். அந்த மாதிரி எல்ஜின்னு சொன்னால் அதுக்கு ஒரு கம்பீரம் இருந்தது ஒரு காலத்தில். அந்த கணேசனை இருக்கிற இடம் தெரியாமல் செத்து போனவர். மூத்தவர்களுக்கு மரியாதை இல்லையா? நீங்கள் திமுகவில் அவங்க குடும்பத்தை தவிர மற்ற யாருக்கும் மரியாதை இருக்காது. இல்லை அவங்க குடும்பத்துக்கு கப்பம் கட்டினவனுக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கும். கோடி கோடியாக கொள்ளையடித்த நான் கேட்குறேன், இப்போ நான் சொல்கிறேங்க, நீங்கள் எழுதி வச்சுக்க, நான் சொன்னதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. விரைவில் இன்றைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய உதவாநிதி விரைவில் கைது செய்யப்படுவார். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. முன்னாள் எம்எல்ஏவும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினும் கைது செய்யப்பட வேண்டிய இடத்திற்கு இன்றைக்கு வந்திருக்கிறார். எங்கள் ஆட்சியில் நாங்கள் யாரையுமே விட மாட்டோங்க. நீ கொள்ளை அடிச்சிருக்கிற கோடி கோடியாக அதாவதுங்க தான் கூட படித்தவன்லாம் பங்காளியாக்கி பல கோடி ரூபாய் சொத்துக்களை சேர்க்க வைத்த கொடுமை திமுக ஆட்சியில் தான் நடந்திருக்கு. அப்போ இன்னைக்கு இருக்கிற காலச்சூழலில் தமிழ்நாட்டில் மிக நேர்த்தியாக, மிக சாதுரியமாக, சாமர்த்தியமாக இந்த அரசை 75 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாற்று அரசியல் புரட்சியை இந்த மண்ணிலே உருவாக்கிய எங்கள் தளபதியும் தமிழகத்தின் முதல்வருமான மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் பக்கம்தான் ராகவ லாரன்ஸ் வரணுமே ஒழிய வேறு எந்த பக்கம் போனாலும் அவர் வெல்ல முடியாதுங்கிறதை நான் இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எங்கள் ஆளுமை தலைமையை விட வேறு எந்த தலைமை உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லுங்கள்? உங்களை சீமான் படாத பாடுபடுத்தி வைத்தார். உங்கள் குருவாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்தை என்ன பாடுபடுத்தி வைத்தார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்போ தேவைக்கு நீங்கள் இயக்கமாக போகிறீர்களா? அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு அண்ணாமலையை ஏன் இழுக்கணும்? அவர் இயக்கம் தானே ஆரம்பிச்சிருக்கிறார், அரசியல் கட்சி ஆரம்பிக்கலையே. நீங்கள் இதனுடைய உள்நோக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல நான் அரசியலுக்கு வருவதா வேண்டாமா என்று சொல்லது மக்கள் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு அதில் அண்ணாமலையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அண்ணாமலைனா அண்ணாமலை அவர்களை மட்டும் அவர் குறிப்பிட கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா தமிழகத்தில் நிறைய அரசியல் கட்சிகள் வந்து இருக்கு. நீங்கள் எதில் நான் வரணும்னு நினைக்கிறீங்களோ விருப்பப்படுறீங்களோ சொன்னீங்கன்னா நான் அதுபடி கூட வந்து முடிவெடுக்க தயார். சரி, ராகவ லாரன்ஸ் ஒரு ஈசல் இயக்கம்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரம்பித்து அவர் செயல்படட்டும், நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். நல்லா இருக்கும்ல? அதாவது என்னென்னா, இவருக்கு நான் வந்து ஒரு தலைமைக்கு வர வேண்டும் என்று அவர் கருதுவாரேனால் தனி இயக்கம் காண்பதை தவிர வேறு வழி இல்லை. இல்லை, ஒரு நல்ல தலைமை இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. அந்த தலைமையின் கீழே நாம் ஒரு அடுத்த ஒரு உதவி தலைமையாக நம்ம பணியாற்றுவோம் அப்படின்னு முடிவெடுத்தால் தமிழக வெற்றி கழகம் பக்கம் வரட்டும், தப்பு இல்லை, வரவேற்க காத்திருக்கிறோம். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்கிற இயக்கம் அல்ல. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஓபிஎஸ்லேருந்து எல்லோரும் இந்த இயக்கத்திற்கு வைத்தியலிங்கம் போன்ற இன்றைக்கி வந்து வைத்தியலிங்கம் வந்து கிட்டத்தட்ட 27-9 கோடி ரூபாய் வந்து கொள்ளையடித்திருக்கிறார். அவர் திமுகவில் சேர்ந்ததுக்காகவே அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை நாங்கள் திருப்பி புதுப்பிக்க போகிறோம், விடமாட்டோம். கொள்ளையடிச்சவரை எப்படி நாங்கள் சாதாரணமாக விட முடியும்? வைத்தியலிங்கம் போன்றவர்கள் இப்போ அவங்களெல்லாம் நாங்கள் எங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டோமா? இப்போ படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறார் புதுக்கோட்டை விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர். நாங்கள் சேர்த்தோமா? ஏன்னா அவர் மீது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கொள்ளை வழக்குகள் இன்றைக்கும் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து ராகவ லாரன்ஸை நாங்கள் கூப்பிட்றோம்னா அந்த தகுதி எங்களுக்கு இருக்குது, எங்கள்கிட்ட வருவதற்கான தகுதி அவர்கிட்ட இருக்குது. அப்படித்தான் நான் இதை பார்க்குறேன். அப்படிங்கும்போது இன்றைக்கி அரசியல் கிட்டத்தட்ட இன்றைக்கி எங்கள் தலைவருக்கு வயசு 52. அவர் இறக்கும் வரை மனிதன் எல்லா உயிரும் இந்த மண்ணில், நானும் கூட யாராக இருந்தாலும் இந்த மண்ணில் மடிய போகிற உயிர் பிண்டம் தான் நான். எங்கள் தலைவர் உயிரோடு இருக்கிற வரை தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் இருக்கும். அவர் மறைவுக்கு பிறகும் இந்த கட்சி எம்ஜிஆர் எப்படி ஒரு ஸ்ட்ராங் படுத்தி வச்சுட்டு போனாரோ அதே போல் ஸ்ட்ராங்காக எங்கள் தலைமையை வச்சுட்டு போவோம்.
அடுத்தது யார் வேணாலும் வரலாம் தானே. அந்த இடத்துல ஏன் ராகவா லாரன்ஸ் இருக்கக்கூடாது? இருக்கலாம்ல, நான் கூட இருக்கலாம், இல்லை அவர் கூட இருக்கலாம். யாரோ மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவர்கள், இந்த மண்ணை ஆள தகுதியானவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதனால் மதிப்பிற்குரிய தோழர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் விரைவில் தமிழக வெற்றி கழகத்திற்கு வருவார் என்கிற மிகுந்த எதிர்பார்ப்போடு தான் எங்கள் இயக்கம் காத்திருக்கிறது. வர வேண்டும் அவர், அப்படி தான் நாங்கள் விரும்புகிறோம். சார், இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது திருச்சி கிழக்கில் வந்து ராகவா லாரன்ஸ் அவர்கள் நின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நிறைய பேரோட கருத்தாகவும் அது வந்து இருக்குது. அங்கே ராகவா லாரன்ஸ் அவர்கள் நின்னா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதிர்கட்சியிலே டெபாசிட்டி இழக்கிற அளவிற்கு இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. எங்கள் தலைவர், நான் திருச்சி கிழக்கு தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 2 நாள் அந்த தொகுதியில் நான் பிரச்சாரம் தீவிரமாக செஞ்சேன். எங்கள் தலைவர் வந்து அந்த தொகுதிக்கு வந்ததே இல்லை. வருவார், திருச்சிக்கு வருவார், போயிடுவார், அவ்வளோதான். தொகுதி பிரச்சாரம்னு பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. ஆனால் நன்றி அறிவிப்பு பிரச்சாரத்தை எங்கள் தலைவர் அந்த தொகுதியிலே வச்சார். ஒரு வராத தலைவனுக்கு கிட்டத்தட்ட 27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சிருக்கிறார்கள் அந்த மக்கள்னா, அவர்களுக்கெல்லாம் நாங்கள் நெஞ்சுரத்தோடும் நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் இந்த நேரத்தில் உறுத்தாக்கிக்கிறோம். காரணம், நான் கடைசி நாள் 21ஆம் தேதி பிரச்சாரம் காலையில் நான் போயிருக்கும்போது மதியம் வரை தம்பி ரமேஷ், இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிற தம்பி ரமேஷ் அவர்களுக்கு நான் பிரச்சாரத்தை மேற்கொண்டேன். காணுகிற இடமெல்லாம் மக்கள் வெள்ளத்தில் என் பேச்சையும் கேட்பதற்கு தயாராக இருந்தார்கள். நான் திருச்சி கிழக்கில் வாகன பேரணியில் கலந்துக்கும் போது நூற்றுக்கணக்கான வாகனங்கள், ஆயிரக்கணக்கான பேர் கலந்து கொண்ட அந்த பேரணி. அப்படி ஒரு சாதுரியமான தொகுதி திருச்சி கிழக்கு. திருச்சி கிழக்கில் எங்கள் தலைவர் வந்து முடிவெடுத்து யாரை நிறுத்தினாலும் வெற்றி பெறுவார் இன்றைய கால சூழல்ல. ஆனால் யாரை வேண்டுமானாலும் நிறுத்தலாம், மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் வேண்டும்ல. அதுக்குத்தான் நாங்கள் வந்து ராகவா லாரன்ஸ் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இருக்காங்க எங்கள் கட்சியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கேயே குடமுருட்டி கரிகாலன் ஒரு தீவிரமான தலைவருடைய பக்தர், மாவட்ட செயலாளர். அவர் வேலைக்கு யாரும் ஈடாக முடியாது, சுற்றி சுழன்றி வேலை செய்யக்கூடியவர். அவருடன் கீழே இருக்கிற தம்பிமார்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்தான் அங்கே ஒரு பெரிய கிங் மேக்கராக தேர்தலுக்கு முன்பு வரை பயங்கரமாக வேலை செஞ்சார். இப்போவும் திருச்சி கிழக்கில் அவரை போன்றவர்களை நிறுத்தினால் கூட எளிதில், மிக மிக எளிதில் வெற்றி பெற முடியும். ஆனால் தலைமை ஒன்று இருக்கிறது அல்லவா, தலைமை முடிவெடுக்கணும்ல. ஏன்னா நான் அவரோட வேலை செஞ்சுருக்கிறேன், அதனால் நான் அவரை பற்றி பேசுகிறேன். குடமுருட்டி கரிகாலன் யார், அவர் எப்படி உருவாகிறார், எப்படியெல்லாம் அந்த திருச்சியில் பெரிய ஜாம்பவான்களுக்கு மத்தியில் இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நேரில் பார்க்க முடியுது. நான் திருச்சி கிழக்கில் சொல்கிறேங்க, 2 தடவை நான் பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறேன். இந்த 2 தடவையும் குடமுருட்டி கரிகாலனுடைய பங்களிப்பு மிக அசாத்தியானது. ஏன் நான் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இன்றைக்கு திருச்சி கிழக்கை பொறுத்தவரை ஒரு தலைவன் வெற்றி பெற்ற தொகுதி, அதற்கு பிறகு ஒரு ஆளுமை வெற்றி பெற வேண்டும் என்று அந்த மக்கள் ஆசைப்படுகிறார்கள். அந்த ஆளுமையைத்தான் நாங்கள் ராகவா லாரன்ஸை முடிவெடுக்கிறோம். ஆக அந்த ஆளுமை வர வேண்டும். திருச்சி கிழக்கில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே சிவப்பும் மஞ்சளும் சிவப்பும் கலந்த துண்டை தோளில் போட்டு கம்பீரமாக நீங்கள் இருந்து நிற்கிற போது உங்களை திருவானைக்காவலும் வரவேற்கும், மலைக்கோட்டையும் வரவேற்கும் என்பதை இந்த நேரத்திலே ஆணித்தரமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி சார். நன்றி.